SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவிற்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வானிலையில் மாற்றம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அனுர அரசின் 5 அமைச்சர்களின் பட்டம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை. 300ற்கு மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது அதிரடி நடவடிக்கை. 18,000 பேரை நாட்டை விட்டு வெளியேற்றும் அமெரிக்கா. இந்திய வேகப்பந்து வீச்சாளரின் சாதனை. தொடர்பன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் 5:30 மணியளவில் புதுடெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை சென்றடைந்தார். இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இந்து சமுத்திர வலயத்தின் மேலதிக செயலாளர் புனித் அகர்வால், இந்திய உபசரணை பிரதானி அன்சுமன் ஹவுர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பிரசாரம் செய்திருந்ததுடன் புதுடெல்லி நகரின் பிரதான சுற்று வட்டாரத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்சியை உருவாக்க இந்தியாவின் பாரிய சந்தைகளை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் இந்திய இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து ஜனாதிபதி மற்றும் இந்திய நிதி மற்றும் இந்திய கூட்டாண்மை விவகாரங்களின் நிதி மற்றும் கூட்டாண்மை விவகார அமைச்சருக்கு இடையான சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எதிர்வரும் 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களில் மற்றும் மாத்தளை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேலும் மத்திய சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வல பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் மேலும் 5 அரசாங்க அமைச்சர்களின் கல்வி தகுதிகள், அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் பலமாக சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலகவின் கல்வி தகமை மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடையின் பொறியியல் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அந்த அரசியல் கட்சிகள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அவர்களின் கல்வி தகுதி குறித்த தகவல்களை பெறுவதற்காக தற்போது முயற்சி செய்து வருகின்றன. இதனிடையே தேசிய மக்கள் கட்சியின் சில எம்பிக்கள் முகநூலில் பதிவிட்டு சில கல்வி தகுதிகளை திடீரென நீக்கியுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த முகநூல் கணக்குகளை சரிபார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்னர் அந்த தகவல்கள் நீக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிகிறது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அரிசி கட்டுப்பாட்டு விலை விதிமுறைகளை மீறிய 300க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 10 முதல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இந்த வர்த்தகர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசைல பண்டார தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் முறையான ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக குடியேறிய 18,000 இந்தியர்களை வெளியேற்ற அந்நாட்டு அரசு தீர்மானம் எடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்க உள்ள நிலையில் அந்த நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்பப்படுவர் என்று டிரம்ப் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதனையடுத்து அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை சார்பில் முறையான ஆவணங்களின்றி தங்கள் நாட்டில் தங்கியுள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்து 15 லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியமை தெரியவந்துள்ளது.
இதில் இந்தியர்கள் 18,000 பேர் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இந்திய அணியின் முன்னாள் அணித்தலைவர் கபில்தேவ் சாதனையை முறியடித்துள்ளார். போர்டர் ஹபாஸ்கர் டெஸ்ட் போட்டியின் 3வது ஆட்டம் பிரிஸ்பேனில் நடந்து வருகிறது. இந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய பும்ரா இந்திய அணியின் முன்னாள் அணித்தலைவர் கபில்தேவின் சாதனையை முறியடித்துள்ளார். பும்ரா டெஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுப்பது இது 12வது முறையாகும். அதே சமயம் ஆசிய கண்டத்திற்கு வெளியே அவர் இன்னிங்ஸில் 5 விக்கெட் வீழ்த்துவது இது 10வது நிகழ்வாகும். இதற்கு முன்பு இந்திய பந்து வீச்சாளர்களில் கபில்தேவ் ஆசியாவிற்கு வெளியே 9 முறை 5 விக்கெட் எடுத்ததே சாதனையாக இருந்தது. அந்த சாதனையை தற்போது பும்ரா முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவிற்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வானிலையில் மாற்றம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அனுர அரசின் 5 அமைச்சர்களின் பட்டம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை. 300க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது அதிரடி நடவடிக்கை. 18,000 பேரை நாட்டை விட்டு வெளியேற்றும் அமெரிக்கா. இந்திய வேகப்பந்து வீச்சாளரின் சாதனை.